வணக்கம். இந்த வீடியோவில் டிசிஷன் மேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒயிட்டுக்கு ஒரு 2 to 3 minutes யோசிங்க ஒயிட் டு ப்ளே. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிஷப் D5 கேப்சர் பண்ணலாம், ரூக் D5 கேப்சர் பண்ணலாம், இல்லைனா பிஷப் 6 விளையாடலாம். இந்த 3 ஆப்ஷனில் வந்து ஒரு ஒரு சாய்ஸ் வந்து ஒரு டிசிஷன் வந்து கிளியர் வின்னிங் இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கேமில் என்ன ஆடினாங்கன்னு சொல்கிறேன். கேமில் வந்து பிஷப் 6 ஆடினாங்க. இதுக்கு ரூக் அண்டு D6, ரூக் E8 செக்கு, அதுக்கு பிஷப் F8, பிஷப் E7, ரூக் அண்ட் C6ன்னு அடிச்சிட்டாங்க. இதுக்கு ரூக் அண்ட் F8. இப்போ பிளாக்குக்கு தான் பொசிஷன் நல்லா இருக்கு. இந்த இடத்துல பிஷப் E7க்கு பதிலாக பிஷப் E5 ப்ளே பண்ணலாம். அதுக்கு ரூக் C6, பிஷப் அண்ட் B8. இதுவுமே ஒயிட்டுக்கு தான் அட்வான்டேஜ். ஆனால் இதை விட பெட்டர் ஆப்ஷன் வந்து ஒயிட்டுக்கு அந்த இடத்துல இருக்கு. ஸோ பெட்டர் ஆப்ஷன் என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பிஷப் அண்ட் D5. இப்போ பிஷப் அண்ட் D5 கேப்சர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒயிட் பிளாக்கால ரூக் அண்ட் D6 கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ ரூக் E8 செக்கு அண்டு பிஷப் F8ன்னு போகும்போது இப்போ பிஷப் E5. லைக் இப்போ நீங்கள் ரூக் D5 கேப்சர் பண்ணி ஆகணும், வேற மூவ் இல்லை ரூக்குக்கு. மேபி ரூக் B6ன்னு போனால் கூட பிஷப் அண்ட் B8ன்னு இருக்கு. ரூக் அண்ட் B8னா இந்த பிஷப் பின்ல நீங்கள் வந்து வின் பண்ணிடலாம். லைக் ரூக் C1 வச்சுட்டு இந்த பிஷப்பை வின் பண்ணிடலாம். ரூக் அண்ட் D5 கேப்சர் பண்ணும்போது நீங்கள் ரூக் அண்ட் D5 கேப்சர் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ரூக் அட்டாக்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரூக் D8 வேற வருது. பிஷப் E6 மாதிரி வச்சாங்கன்னா ஜஸ்ட் ரூக் அண்ட் B8, ரூக் D5னா ரூக் D5, பிஷப் D5, பிஷப் D6ன்னு போயிட்டு வந்து சிம்பிளாக ரூக் அப் ஆயிடலாம். ஸோ பிளாக்கால ரூக் அண்ட் D6 கேப்சர் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒயிட் அந்த பாஸ் பானம் இன்னும் போர்டில் இருக்கு. மேபி இங்கே வந்து பிஷப் F8ன்னு ஆடலாம் இந்த D6 பானை வின் பண்ணுறதுக்கு. இதுக்கு நம்ம என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிஷப் F6. பிஷப் F6 இப்போ ஐடியா ரூக் அட்டாக்கு. ஸோ ரூக் அண்ட் D6 தான் போஸ்ட்டாக கேப்சர் பண்ணி ஆகணும். இப்போ பிஷப் E5 வச்சுக்கலாம். இப்போ ரூக் D5னா ரூக் அண்ட் D5. இப்போ ரூக் அட்டாக்கு நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணி தான் ஆகணும். லைக் ரூக்கை A8 மூவ் பண்ணால் ரூக் D8 பின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் சிம்பிளாக வின் பண்ணிடலாம். ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும் போர்டை விட்டு அப்படிங்கிறதுனால. இல்லை பிஷப் E7 மாதிரி வச்சாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ரூக் எக்ஸ்சேஞ்ச் வாங்கினதுக்கப்புறம் இது ஈஸியாக ஒயிட்டுக்கு வின்னிங் அட்வான்டேஜ் வந்துடுது. மேபி இதுக்கு பதிலாக பிஷப் G4ன்னு வச்சா கூட நம்ம F3, பிஷப் F5 போனதுக்கப்புறம் பிஷப் F6ன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் இப்போ ரூக் அண்ட் D6 கேப்சர் பண்ண முடியாது. நீங்கள் பிஷப் அண்ட் F7 செக் போட்டு நீங்கள் ரூக் அண்ட் D6 அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஷப் E5 போட்டு கூட நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரூக் அண்ட் D5 வந்து ஈக்குவல்ஸ் ஆயிடுது. என்னன்னா பிஷப் D7 வைப்பாங்க இந்த இடத்துல, ஆர் பிஷப் E6 கூட வைக்கலாம். ஃபர்ஸ்ட் பிஷப் E6 வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. பிஷப் E6, ரூக் D3, இப்போ பிஷப் D7 வச்சுக்கலாம். பிஷப் அண்ட் D7, தென் ரூக் அண்ட் D7. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ரூக் D8 போட்டு இந்த பான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு பிஷப் F6 வச்சு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு பிஷப் E7 கூட வைக்க ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கு வந்து பிளாக் என்ன பண்ணுவாங்கன்னா பிஷப் F8. இப்போ பிஷப் E7 ஸ்டாப் ஆகும். ப்ளஸ் இப்போ D6 பான் வேறு அட்டாக்ல இருக்கு. மேபி இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ ரூக் E8ன்னு வச்சுப்பாங்க. ஐடியா வந்து பார்த்தோம்னா ரூக் E6ன்னு விட்டு இந்த பான் அட்டாக் பண்ண போகிறாங்க. ஓகே, பிஷப் F6 இல்லாமல் மேபி பிஷப் E5ன்னு வச்சா இதுக்கு டைரெக்டாகவே ரூக் E8. F4னா சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் F6 மாதிரி வச்சிங்கன்னா பிஷப் வந்து C3ன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் ரூக்கை சப்போர்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாக் இதுக்கு வந்து பிஷப் G7 ஆடலாம். இதுக்கும் பிஷப் C3 ஆடி சப்போர்ட் பண்ண முடியும். பட் இங்கே ரூக் E1, பிஷப் E1 அண்ட் A5. இப்போ இந்த பான் மேலே இப்போ ப்ரெஷர் இருக்கு, பிஷப் F8 அது மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் பிஷப் F2 வச்சு C5க்கு போகலாம். பிஷப் F8, பிஷப் C5, இப்போ F6. இப்போ ஐடியா பார்த்தா கிங் F7, கிங் E6. இப்போ இந்த டி பான் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து இந்த A5 பான் கேப்சர் பண்ணணும். ஸோ A3ன்னு ஆடலாம். B டேக்ஸ் A3னா பிஷப் டேக்ஸ் A3, கிங்கை கொண்டு வரும்போது ரூக் D5 போட்டு அந்த ரூக் அண்ட் A5 கேப்சர் பண்ணிக்கலாம். இது ஈக்குவல்ஸ் ஆயிடும். ஸோ ரூக் அண்ட் D5னா கம்ப்ளீட்டாக ஈக்குவல்ஸ் ஆகுது. பிஷப் D5 வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்கு கம்பேரிட்டிவ்லி பிஷப் F6 கம்பேர் பண்ணும்போது. பிஷப் F6மே வின்னிங் அட்வான்டேஜ் இருக்கு. பட் அது இன்னும் பிளாக்கோட ரூக்கு இன்னும் பிளேல இருக்கிறதுனால அதை விட பிஷப் D5 வந்து ரொம்ப ஈஸியாக வின்னிங் கொண்டு போக முடியும். ஏன்னா இப்போ ஃபோர்ஸ்டா இது நம்ம இந்த வேரியேஷனில் பார்க்கும்போது பிளாக் ஈஸியாக இன்னும் ட்ரபிளில் இருக்கிறதுனால பிஷப் F6 விட பிஷப் D5 வந்து பெட்டர் ஆப்ஷனாக இங்கே இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த கேமில் ஆடி இருந்தா பிஷப் F6 சூஸ் பண்ணியிருப்பீங்களா, இல்லை பிஷப் D5 சூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.